கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாயின் மிகுந்த பலனை கொடுக்கும். மனுஷகுமாரன் மகிமைப்பட வேண்டுமென்றால் அவர் மரிக்கவும் வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை பற்றி இங்கு வெளிப்படுத்தி கூறுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி தம்முடைய வார்த்தையின் நிச்சயத்தை தெளிவுபடுத்துகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். சாகாத கோதுமை மணியினால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அது ஒரு பலனும் கொடுக்காது. ஆனால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கூறி இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தையும் அதன் மூலமாக தாம் மகிமைப்பட போவதையும் வெளிப்படுத்தி கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாயிருக்கிறது. சிலுவை மரணம் தாழ்மையான மரணமாகும். தாழ்மையின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறார். சபைக்கு இயேசு கிறிஸ்துவே தலையாகவும் அஸ்திபாரமாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வரவில்லை என்றால், இந்த பூமியில் வந்து அவர் பாடுகளை அனுபவித்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவினால் தம்முடைய சபைக்கு தலையாகவும் வேறாகவும் இருக்க முடியாது. தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பை வாய்க்க பண்ணியிருக்கிறார். தம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு ஊற்றி இருப்பதினால்தான் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுபவித்த பாடுகளை விவரிக்கும் போது அவர் நிலத்தில் விழுந்து செத்துப்போன கோதுமை மணியைப் போல இருக்கிறார் என்று கூறலாம். அவர் மகிமை அடையும் போது நிலத்தில் விழுகிறார். நிலத்தில் விழுவது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்து செத்து போகிறார். கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது நிலத்தில் விதைக்கப்பட்டுள்ள கோதுமை மணியை போல இருந்தார். நிலத்தில் விழும் கோதுமை மணியானது துளிர்விட்டு முளைத்து எழும்புவது போல இயேசு கிறிஸ்துவும் கல்லறையிலிருந்து மறுபடியும் உயிரோடு எழும்பி இருக்கிறார். நிலத்தில் ஒரு கோதுமை மணியை விதைத்தால் அது முளைத்து பயிராகி கனி கொடுக்கும் போது அந்த கோதுமை செடியில் ஏராளமான கோதுமை மணிகள் இருக்கும். நிலத்தில் விழுந்து செத்துப்போன கோதுமை மணியானது முளைத்து பலுகி பெருகும். இந்த கோதுமை மணியை போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற விசுவாசிகளாகிய நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஏராளமான விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆத்துமாக்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமே மூல காரணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகளாகிய நாம் நிலத்தில் விழுந்து செத்து போய் முளைக்கும் கோதுமை மணியை போல பலன் தர வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். அவருடைய மரணம் கோதுமை மணி விதைக்கப்படுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. விதை நிலத்திற்குள் இருப்பது போன்று இயேசு கிறிஸ்துவும் அடக்கம் பண்ணினார்கள். விதைக்கப்பட்ட விதை முளைத்து எழும்பும், அதுபோல இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்தார். முளைக்கும் விதை பயிராகி பலன் தரும். அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்திருக்கிறார், மிகுந்த பலனை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத சபை மகிமையான சபையாக இருக்க முடியாது. ஆமேன்.